இன்னைக்கு இந்த பிள்ளைங்களை எங்க கூட்டிட்டு போலாம்? பார்க்கு, பீச் எல்லாம் ஏற்கனவே போன இடம் தான். ஏதாவது வித்தியாசமான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகணும். சரி, அவ தூங்கி எஞ்சி வரட்டும், அவகிட்டே கேட்டுக்கிடலாம். ஏதாவது ஒரு நல்ல இடம் இருந்தா கூட்டிட்டு போக சொல்லிக்கிடலாம். ஏன் அஞ்சலி, என்ன சீக்கிரம் எஞ்சிட்டியோ? ஆமாடி, தூக்கமே வரமாட்டேங்கி. புது இடம் பாத்தியா, அதான் கொஞ்சம் சீக்கிரமாவே எழுப்பு வந்துடுச்சு. அப்ப நீ நைட்டு ஃபுல்லா தூங்கலையோ? ஆஹா, தூங்கலாம் செஞ்சேன், இருந்தாலும் நல்ல ஒரு தூக்கம் இல்ல பாத்துக்கோ. சரி, அப்ப நான் போய் டீ எடுத்துட்டு வரேன் உனக்கு. ஒரு நிமிஷம் இரு, டீ எல்லாம் எடுத்துட்டு வர வேணாம், எல்லாரும் வரட்டும். என்ன தனித்தனியா போட்டுட்டு இருப்பியா ஒவ்வொருத்தங்களுக்கா? இல்ல, அதுவரை நீ டீ சாப்பிடாமையா இருப்ப. பிள்ளைங்க எழுந்திருக்கையில எழுந்திருக்கட்டும், அதுக்கப்புறம் தனியா போட்டு கொடுத்துக்கிடலாம். நீ இப்ப சாப்பிடு. அதெல்லாம் வேணாண்டி, எல்லாரும் ஒண்ணு போல எஞ்சிக்கட்டும், அப்புறமா போட்டுக்கோ. எதுக்கு தனித்தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு? பரவாயில்லையே, நான் கஷ்டப்படுறதுல உனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு போலயே. ஆமா, பின்ன இருக்காதா என்ன? ஏண்டி, இந்த ஊர்லயே இருந்து நேரம் கழிச்சிட்டிய, அங்கெல்லாம் வரவே மாட்டீங்க. இங்க பாரு, அடுத்த தடவை வரையில உன் வீட்டுக்காரரோட ஒழுங்கா வரணும் பாத்துக்கோ எங்க வீட்டுக்கு. அங்க வந்து ஒரு வாரம் 2 வாரமாச்சு இருந்துட்டு தான் வரணும் சொல்லிட்டேன். சரி சரி, வர்றேன். உங்க வீட்டுக்கு வராமையா? இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வர்றேன். ஏண்டி அஞ்சலி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் தான் நினைச்சேன். ஆமா, பூமாரியா இப்படி இருக்கா? புரியலையே, எப்படி இருக்கா? நல்லா தானே இருக்கா அவ? இல்ல, அவ பிள்ளைங்களை கூட்டிட்டு வராம அக்கா பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்காள்ல, அத பத்தி சொன்ன உன்கிட்ட. அக்கா பிள்ளை அவ பிள்ளைன்னா ஒண்ணும் கிடையாது, எல்லாருக்கும் அவ பிள்ளைதான். அப்படியெல்லாம் கிடையாது அஞ்சலி, நீ ஏன் இப்படி இருக்க? இங்க பாரு, அப்படியெல்லாம் நாங்க யாருமே நினைக்க மாட்டோம். நீயும் பூமாரி கிட்ட எதுவும் கேட்டுறாது என்ன? இல்ல, எப்பவும் பூமாரி இவ கூட தான் இருப்பாளா? ஆமா, எங்க வீட்டுல தாண்டி இருப்பா. எப்படி அஞ்சலி இதெல்லாம் சரியா வருது? என்ன பேசுற நீ? இப்படி எல்லாம் பேசாத, தூர விடு. பூமாரிக்கு அம்மா கிடையாது, அவ எங்க வீட்ல தான் இருப்பா. அத பத்தி யாரும் பேசுறதுக்கு நாங்க விட்டது கிடையாது இதுவரை. என்னதான் சொன்னானோ, ஒரு அநாத ஆசிரமம் அப்படி இப்படின்னு பார்த்து விட்டுற வேண்டின. பூமாரி இவளையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு அவ பிள்ளையும் பார்க்க கஷ்டமா இருக்கும் தானே இப்ப வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கா. இது மட்டும் பூமாரி காதுல விழுந்துச்சுன்னு வை, இன்னைக்கு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. தயவு செஞ்சு அமைதியா இருந்துரு. அம்மா, சீக்கிரமா எஞ்சாச்சோ? ஏண்டி இவள வீட்ல இருக்கல, நான் என்ன 10 மணி வரையா தூங்கிட்டு இருந்தேன்? சீக்கிரம் எஞ்சாச்சான்னு கேட்டுட்டு இருக்க? அதுக்கு இல்ல, நான் உருண்டுட்டே கிடந்தீங்களா தூங்காம, அதான் கேட்க. நான் உருண்டுட்டே கிடந்தது உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீயும் தூங்காம தான் கிடந்தியா? ஆமா, புது இடம்ல எப்படி தூக்கம் வருமா? ஆமா, இல்லாட்டா நீ சீக்கிரமா தூங்கிடுவ பாரு. சரி, எனக்கு டீ வேணுமா? குட் மார்னிங். ஐயோ அழகாண்டி, நீங்க இங்க தான் இருக்கீங்களோ? குட் மார்னிங். என்ன அழகாண்டியா? ஆமா, நீங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு நான் சொன்னேன்ல, அதான். இனி உங்க பேரு அழகாண்டி. அது சரி. ஏன் அஞ்சலி, இவ ஒன்னே வித்துருவா போலடி. ஆமா ஆமா, வாய் கொஞ்சம் உண்டனம் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உனக்கு டீ வேணுமா, காஃபி வேணுமா, பூஸ்ட் வேணுமா? உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதே போட்டாங்க. என்ன, எங்க வீட்லயும் அப்படிதான். நான் எங்க அம்மாவை போட்டு எதுவுமே கேட்கவே மாட்டேன் பாத்துக்கோங்க. அவங்க என்ன தர்றாங்களோ அதுதான் குடிப்பேன். இது உலக மகா நடிப்பா இருக்க. ஓ அப்படியா, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கியே. எங்க வீட்ல கூட இப்படி கிடையாது பாத்துக்கோ. ஆன்ட்டி, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க பிள்ளை எங்க? எங்க அம்மா எங்க கிட்ட சொல்லிருக்காங்க உங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி இருந்தாங்கன்னு. அவங்க எங்க? என் பிள்ளை ஹாஸ்டல்ல படிக்கிறா. ஹாஸ்டலா? ஆன்ட்டி, ஹாஸ்டல்ல எதுக்கு சேர்த்தீங்களா? வீட்ல வச்சு படிச்சான்னு வச்சுக்கோயேன், படிக்கவே மாட்டா. அவ 12th ஸ்டாண்டர்ட் வரை போயிட்டா. இதுக்கடையில இங்க சுத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அவ்வளோதையும் படிக்க மாட்டா. அதான் ஹாஸ்டல்ல கொண்டு விட்டா நல்லா படிப்பாள்லன்ட்டு ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருக்கேன். நீயும் ஹாஸ்டல்ல தங்கியே படிக்க? அம்மாடியோ, ஒரே ஒரு வாட்டி என்ன ஹாஸ்டல்ல கொண்டு விட்டதுக்கே அந்த பாடுபட்டுட்டேன். இன்னொரு வாட்டி ஹாஸ்டலா? எனக்கு என் லைஃப்ல பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை ஹாஸ்டல் தான். அப்படியா? சரி, ஒரு வாட்டி ஹாஸ்டல் போனேன்னு சொன்னியே, யாரு கொண்டு விட்டா உன்னை? வேற யாரு, எங்க அம்மா தான். ஆமா, வீட்ல ஒழுங்கா இருக்கணும். அது எது சேட்டை பண்ணிட்டு இருந்தா ஹாஸ்டல்ல தானே கொண்டு விடுவாங்க. அதான் விட்டில, அப்படியே கொண்டு விட வேண்டிய பிள்ளை நல்லா வந்திருப்பாள்ல. அழகு ஆன்ட்டி, உங்களுக்கு பேர் வச்சது தப்பால போச்சு. இப்போ என்ன நல்லா இல்லாம இருக்க? நல்லாதான் இருக்க. உன் படிப்பு கொஞ்சம் கம்மின்னு உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாள்ல, அதான் சொன்னேன். சரி சரி, முறைக்காத, கொஞ்சம் கம்மின்னு தான் சொன்னேன். இரு இரு, வீட்டுக்கு வருவீல, அப்ப இருக்கு உனக்கு பாரு. எடி, உடனே அதிகார கொடி பறக்காம அமைதியா இரு. என்னவோ பெரிய நல்ல மார்க் எடுத்த மாதிரியும் நான் அதை சொல்லாம மறைச்ச மாதிரியும் முறைக்கிறேன். அம்மா, என் அம்மா இப்படி எனக்கு கேவலப்படுத்துற. கொஞ்சமாச்சும் நல்ல மார்க் எடுப்பேன்னு சொன்னா என்ன உன் ஃப்ரெண்டு கிட்ட? உள்ளதுதான் சொல்லுவேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன விட்டுட்டு? பூமாரி, நீ எப்ப வந்தியா? இப்பதான் வந்தேன். தூங்கி எஞ்சிக்கவே ரொம்ப லேட் ஆயிட்டு அஞ்சலி இன்னைக்கு. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அப்படிதான். ஒன்னும் கவலைப்பட்டு கிடக்காத. குட் மார்னிங் பூமாரி. குட் மார்னிங். டீ போட்டு எடுத்துட்டு வரவா? எல்லாரும் எஞ்சிட்டீங்கல்ல? ஆமா, கண்மணி இப்போதைக்கு எஞ்சிக்க மாட்டா, லேட்டா தான் எஞ்சிப்பா. நமக்கு என்ன மட்டும்னா எடுத்துட்டு வரியா? பூமாரி இன்னும் எஞ்சிக்கலையா? அட
பிடிக்காதவங்களுக்கு போட்டுக்கிடலாம். இப்போ எஞ்சவங்க மட்டும் குடிக்கலாம்ல? இல்ல, அவ இப்ப கொஞ்ச நேரத்துல எஞ்சிருவான்னு நினைக்கேன். ஏடி உன் கூட தானே தூங்குனா, எஞ்சானா எப்படி? ஆமா, அவ பாத்ரூம்ல இருந்தா. பாத்ரூம்ல இருந்தா அவளுக்கும் சேர்த்தே போட்டுறேன், அவளும் குடிப்பாள்ல வந்து. சரி, அவன் எழுந்திருப்பானா, நான் சேர்த்தே போட்டுடுறேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அஞ்சலி, என்ன பூமாரி சொல்லு. இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடுவோம்ல இங்க இருந்து. ஏடி அவ 2 நாள் இருந்துட்டு போகணும் நிக்கால, நீ இன்னைக்கு ஈவினிங் கிளம்புவோன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இல்ல, டிம் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்காரு, ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கான், அதான் பாக்க. அப்படியா? சரி, அவகிட்ட கேட்க. அப்ப இன்னைக்கு ஒரு நாள் எங்கெல்லாம் போக முடியும் நம்மளால? என்ன சித்தி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஒரே ஒரு நாள் இருக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் டூர் வந்தா? சும்மா இருக்கியா? உன்னெல்லாம் டூருக்கே கூப்பிடல, தேவையில்லாம வந்து உட்கார்ந்துகிட்டு பேச்ச பாரு. அவ கிடக்க விடு, இன்னைக்கு எங்க போகணும்னு சொல்லு. அப்போ ஏதாவது பார்க்கு பீச்சுன்னு போவோம், வேற எங்க போறது? அங்கதானே எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை கூட்டிட்டு போறோம். ஏதாவது வித்தியாசமான இடத்துக்கு போலான்னு நானும் நினைச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன், எந்த இடம்னே தெரிய மாட்டேங்கி. உன் ஃப்ரெண்டு வந்தோடனே நீயே காடு, அவ்வளவுதானே? சரி சித்தி. வா பூமாரி, எழுந்திடுச்சியோ? என்ன பூமாரி, நைட் எல்லாம் நல்லா தூங்குனியா? இல்ல, கொஞ்சம் லேசாதான் தூக்கம் வந்தது சித்தி. நீங்க எப்படி தூங்குனீங்களா? எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான். ஓ, எஞ்சாச்சோ பூமாரி? குட் மார்னிங். குட் மார்னிங் ஆன்ட்டி. இந்தா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், 2 பேரும் முதல்ல வாங்கிக்கோங்க. என்ன அஞ்சலி? பூமாரி நீயும் குடி. சரிங்கக்கா. பூமாரி, அந்த இதுல பார்பின் போட்டுருக்கல, அந்த கப் எனக்கு கூட. உனக்கு தான் முதல்ல தந்தாச்சுல, அப்புறம் ஏன் என் கூட கேக்கியா? ஆமா, முதல்ல தான் தந்தாங்க, நான் இல்லன்னு சொல்லலையா? ஆனா எனக்கு அந்த பார்பி கப் தான் வேணும். ஏடி சேட்டை பண்ணாம குடிங்க. டிபி அடுத்த வீட்லயே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது, ஒழுங்கா குடி. சித்தி அமைதியா இருங்க, எனக்கு அந்த கப் தான் வேணும். ஆன்ட்டி நீங்க அந்த கப் அவகிட்ட இருந்து எனக்கு வாங்கி கொடுங்க. முடியாது. ஏன்? அம்மா பின்ன எனக்கு தான கொடுத்தாங்க, அப்புறம் அத கேட்டிட்டு இருக்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த கப்ல தான் இப்ப நான் காபி குடிப்பேன், எனக்கு அந்த கப் தான் வேணும் எனக்கு. பூமாரி அவ தான் கேட்கலம்மா, குடு. செல்லமா வளர்ந்த பிள்ளை, அதனால கேக்கா. குடு, நீ அந்த கப்பை வாங்கி குடிச்சுக்கோ. ஏய் என்ன இது? சும்மா இரு. இவன் எப்பவும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா. நீ இந்த அவ கப்பை புடிங்கி இவள்கிட்ட கொடுக்க சொல்ற? அப்படியெல்லாம் சொல்லாத பூமாரி, அழாதம்மா. என்னக்கா நீங்க இப்படி பேசிட்டீங்க ஒரு நிமிஷத்துல? அதுக்கு இல்லம்மா, இவ வளர்த்தெடுத்த பொண்ணு தானே, அவ கேக்கையில இவ கொடுத்ததுல என்ன தப்பு இருக்கு, அதுக்கு தான் சொன்னேன். இந்தா, அதுக்கு நீ இப்படியே வார்த்தை விடுவ? சித்தி எனக்கு காபி வேணாம். ஐயோ என்னாச்சு? அந்த பொண்ணு கோவப்பட்டாளோ? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுன? ஐயோ அஞ்சலி, நான் வேணும்லாம் பேசல, நம்ம பிள்ளை ஆசைப்பட்டாள்ல, அதனாலதான். சரி, அவளுக்கு அந்த கப்பை கொடுத்துட்டு நீ இந்த கப்பை வாங்கிக்கோமான்னு தான் சொன்னேன். அஞ்சலி காஃபியை சீக்கிரமா குடி, கிளம்புவோம். ஏய் பூமாரி என்ன சொல்ற நீ? சீக்கிரமா குடி, கிளம்புவோன்னு சொல்றேன். காது என்ன செவிடா? ஏய் அவ ஏதோ தேவையில்லாம தெரியாம பேசிட்டாடி, அதை பெருசுப்படுத்தாத. அவ யாரு? என் ஃப்ரெண்டு தானே, உனக்கு தான் நல்லா தெரியும்ல. யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்காது. இப்ப உடனே நீ கிளம்பணும், அவ்வளவுதான். பூமாரி வந்துட்டு இந்த ஒரு நாள் கூட இருக்காம போனா என்ன ஆகுறது? இந்த ஒரு நாள் இல்ல, இன்னும் ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது அஞ்சலி. காஃபி குடிச்சிட்டு நீ கிளம்புறதா இருந்தா கிளம்பு, இல்லைன்னா நான் பூமாரி டிம் 3 பேரும் நாங்க கிளம்புறோம். நீங்க உன் ஃப்ரெண்டோட வீட்டுல எத்தனை நாளைக்கு இருக்கிறியோ இருந்துட்டு வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐயோ பூமாரி தப்பா நினைச்சிட்டாலோ நான் பேசுறத? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி, எங்க வீட்டுல எப்பவுமே இப்படிதான் நடக்கும். நீங்க சொன்னீங்கல்ல அதான் கரெக்ட், ஆனா யாருக்காச்சும் புரியுதான்னு பாருங்க. மூஞ்சி பெரு எல்லாம் ஒன்னால தானடி வந்துச்சு. அஞ்சலி அஞ்சலி எதுக்கு பிள்ளை போட்டு அடிக்கிற? நான் வேணா பூமாரி கிட்ட போய் சாரி கேட்கட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அவதான் கிளம்புவோன்னு சொல்லிட்டாள்ல. சரி நீங்க எல்லாரும் இருங்க, நாங்க கிளம்புறோம். சரியா? பேக் பண்றேன். அஞ்சலி நான் ஏதோ தெரியாம வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அந்த பிள்ளையை நீங்க இந்த அளவுக்கு பாத்துக்கிடுறீங்கன்னு எனக்கு தெரியாதுடி, அதனாலதான் அப்படி சொன்னேன். நீ இரு, காஃபி குடி, பிள்ளையும் இருக்கட்டும். நான் போய் பூமாரி கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்துறேன். வீட்டை விட்டெல்லாம் போக வேணாம், இன்னைக்கு தானே வந்தீங்க. இல்ல இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. உனக்கு எதுக்கு சிரமம்? பூமாரிட்ட எல்லாம் எதுவும் பேச வேணாம். அவ ஏதாவது முன்ன பின்ன பேசிட்டானா நம்ம 2 பேருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பே தப்பா போயிடும். அதுக்காக தான் சொல்றேன், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நாங்க கிளம்புறோம், இன்னொரு நாளைக்கு வர்றோம். இடி டிபி வா. ஐயோ இப்படி எல்லாம் ஆயிட்ட, இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கலையே. ஆன்ட்டி எங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் இப்படிதான். நீங்களாச்சும் இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கல்ல, அதான் யாருக்குமே பிடிக்கல பாத்துக்கோங்க. எப்படி கிளம்புறாங்கன்னு பாத்தீங்கல்ல. ஐயோ நான் தான் ஏதோ தப்பா பேசிட்டேன், நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன்.